பெரிய சிந்தனையாளர்கள், பெரிய சமூக பொறுப்புள்ள பார்வையாளர்கள் நிறைந்திருக்கின்ற அரங்கமாக இருக்கிறது. ஒரு திரைப்படத்தை பார்க்கணும்னாலே பாட்டு, ஃபைட்டு, காதல் காட்சி இதெல்லாம் இருந்துமே ஒரு இன்டர்வல் தேவைப்படுது 2 மணி நேர படத்துக்கு. கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. யாரும் இருக்கையிலிருந்து எழவில்லை என்னும்போதே சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற அக்கறை புரிகிறது. வாழ்த்துக்கள். இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் மிக தெளிவாக இந்த ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம் ஏன் வேண்டும் என்பதற்கு தோழர் எவிடன்ஸ் கதிரும் அண்ணன் பாப்பா மோகன் அவர்களும் அவர்களை விட சிறப்பாக யாரும் எடுத்துரைத்து விட முடியாது. இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் எனக்குரிய நேரத்தை மோகன் அவர்களுக்கும் சேர்த்து கொடுத்திருக்கலாம் நினைக்கிறேன். நான் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு 2 காரணம்தான். வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. வருவதற்கு 2 காரணம்தான். ஒன்று, கௌசல்யா சங்கருடைய அழைப்பு. அதாவது இந்த ஆணவ கொலைகளில், இந்த சிக்கல்களில் நேரடியாக அந்த கொலைக்கான சூழலில் இருந்த ஒரு பெண், அவரும் எதிர்த்து போராடி இருக்கிறார். அந்த உடுமலையில் அந்த நிகழ்வு நடைபெறும் போது தான் காதலித்த தன்னுடைய காதலனை வெட்டும்போது தானும் போராடி அவரும் வெட்டு வாங்கினார். அப்படி தானே? அதை மீறி அங்கேருந்து வந்து தன்னுடைய பெற்றோரையே குற்றவாளி கூண்டில் நிறுத்தி தண்டனை பெற்று கொடுத்து இன்றைக்கு வந்து ஒரு சமூக மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமைகளை கொண்டு வந்து ஒரு கருத்தரங்கத்தை நடத்துகிறாங்கன்னா அவங்க பக்கம் நிற்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்றது. 2வது முக்கியமான காரணம், ஆணவ கொலைகளுக்கான எதிரான தனிச்சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னாலே இது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு கூட்டமாச்சே, இங்கே போய் எப்படி பேசுகிறது? ஏன்னா எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இவர்களெல்லாம் திமுக ஆதரவாளர்கள், திமுகவை எடுத்து பேசணும்னா அதுக்கு பேசவே மாட்டாங்க அப்படின்னு. ஒரு இயக்குனராக, என்னுடைய திரைப்பட இயக்குனராக அறியப்பட்ட நான் பொது வாழ்க்கைக்கு வந்ததே 2009 காலகட்டத்தில் திமுகவை எதிர்த்து தான் பொது வாழ்க்கைக்கே வந்தேன். நான் அன்றைய காலகட்டத்தில் திமுகவை எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் திமுகவை ஆதரிக்க வேண்டிய நிலையும் எனக்கு இருக்கிறது. அதற்கு காரணம், சனாதனத்தை தாங்கி பிடித்திருக்கிற பாசிச அரசுகளை எதிர்த்து போராட வேண்டிய காரணத்திற்காக. ஒரு சகோதரி சொன்னாங்க, இங்கே ஓட்டு போடுவது ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க ஓட்டு வாங்குவதும் ஜனநாயகம்னு சொல்லி கொடுக்க மறந்துட்டாங்க அப்படின்னு. அதே போல் ஓட்டு போடுவதும் ஓட்டு வாங்குவதும் எப்படி ஜனநாயகமோ அதுபோல் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசை கேள்வி கேட்பதும் ஒரு ஜனநாயகம்தான். அந்த அடிப்படையில் ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டியது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆளுகின்ற அரசின் கட்டாய கடமையாக, முதன்மையாக கடமையாக இருக்கணும். அதை தொடர்ந்து நாம் போராடுவோம். அந்த சட்டம் நிறைவேறும் வரைக்கும் நாம் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருப்போம். மற்ற 2 தோழர்கள் பேசும்போது சொன்னாங்க, எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க, இப்போ கொடுக்கல அப்படின்னு. அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து எதிர்க்கட்சியாக இருப்பவர்களும் சில சட்டங்களை இயற்றலாம் அப்படின்னு ஒரு பிரிவு இருந்திருந்தால் இந்த நாட்டில் பல சட்டங்கள் நிறைவேறியிருக்கும், நல்ல சட்டங்கள் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆணவ கொலையில் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறது, இது ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், இந்த ஒட்டுமொத்த அரங்கத்தில் உங்களுடைய மனநிலையிலேருந்து என்னுடைய மனநிலை மாறி தான் இருக்கும். காரணம், நான் மட்டும்தான் தனித்து ஒரு இஸ்லாமிய பின்புலத்திலேருந்து வந்தவன். அதை ஏற்கனவே ஒரு மேடையில் சொல்லியிருந்தேன். நான் அந்த நிகழ்ச்சியில் வந்து தோழர் எவிடன்ஸ் கதிரும் உட்கார்ந்துருந்தார். அப்போ சொன்னேன், எனக்கு இந்த சாதிய படிநிலையை வந்து என்னால் உணரவே முடியாதுங்க, நான் வளரவும் இல்லை, எனக்கான சூழலும் அப்படி இல்லை, என் தகப்பனாரும் அப்படி சொல்லி கொடுக்கல, என்னுடைய உறவுகள் யாருமே எனக்கு சொல்லித்தரலன்னு. அப்போ நான் பேசிட்டு உட்கார்ந்த உடனே தோழர் எவிடன்ஸ் கதிர் என்ன சொன்னாருன்னா, இந்த சாதி இருக்குது, சாதியை விடமாட்டேன்னு சொல்கிறான் பாருங்க, அவனை நம்புங்க. சாதி இல்லைன்றான் பாருங்க, அவனை மட்டும் நம்பவே நம்பாதீங்கன்னு.
ஒருவேளை என்னையே தான் சொல்கிறாருன்னு நினச்சேன். நான் வந்து என்னுடைய வளர்ந்த சூழலை சொன்னேன். நான் உண்மையை தான் சொன்னேன். ஏன்னா நான் அப்படி பார்க்கல. நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த ஆணவம்ன்றது நான் உயர்ந்தவன் ஏதோ ஒரு வகையில் பணத்திலையோ அல்லது குடும்ப பின்புலத்திலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல தன்னை உயர்ந்தவனாக அவன் நினைக்கிறான்றது தான் என்னால் உணர முடியுது. ஏன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கும்பகோணத்தில் வந்து ஒரு பட்டியலினத்து பெண் வந்து ஒரு முதலியார் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனை காதலித்து திருமணம் செய்கிறாங்க. 5 நாளில் வந்து இந்த பெண்ணுடைய வீட்டுக்காரர் தான் போய் கொல்றாங்க. அப்போது இங்கே முரண்படுது. அப்போது பட்டியலினத்தவர்கள் மட்டும் காதலிச்சா கொல்லப்படுறாங்கல்ல, இவங்க வீட்டில் இருந்து போய் கொல்றாங்க. இதே மாதிரி தான் தருமபுரியில் இப்போ இந்த தொப்பி வாப்பா பிரியாணி கடைன்னு நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தருமபுரியில் தொப்பி வாப்பா பிரியாணி கடையை ஒருத்தர் திறக்கிறாரு. அந்த கடை திறந்து 1 மாதம்தான் ஆகுது. 1 மாதத்துக்குள்ளே அங்கே வந்து ஒரு இஸ்லாமிய இளைஞன், ஆசிக்கின்ற இளைஞன் கொல்லப்படுறான். அவன் காதலித்தது ஒரு பட்டியலினத்து பெண்ணை, கொன்னது அந்த பெண்ணுடைய 2 அண்ணங்க. அப்போ பொருளாதார பின்புலம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா, ஒரு இஸ்லாமியன் கொல்லப்படுறான். யாருக்காக? பட்டியலினத்து பெண்ணுக்காக 2 அண்ணங்க சேர்ந்து கடைக்குள்ளேயே போய், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே அவன் வந்தான் வருவான், அப்படி உட்காருவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே 2 பேர் மாற்றி மாற்றி வெட்டுவாங்க. அப்படின்றதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஆசிக்கு செத்து போயிட்டான். காரணம், அவர்கள் அந்த ஊரில் கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேம்பட்டுருக்காங்களாம். அந்த இஸ்லாமிய இளைஞன் வந்து கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருக்கான்றது இது ஒரு நிகழ்வு. அப்போ இது வந்து நான் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்றதுல தான் வர்றதில்லை. தான்ற அகங்காரத்தில் நான் பெரிய ஆளுன்ற ஒரு அது ஒரு நோய் தான். அந்த நோய் களையப்படணும். அதனால் இது நம்ம எந்த பக்கமும் ஒரு சார்பு நிலை எடுக்காமல் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவது என்பது அவசியமானது, காலத்தின் கட்டாயம் என்பதை உணர்ந்து இந்த சட்டம் நிறைவேற்றும் வரை தொடர்ந்து போராடுவோம் என்பதற்கும், அதற்கு எந்த சூழலில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளாக இருக்காங்க, கட்சிகளோட தொடர்புடைய ஆளுங்கட்சியோடு தொடர்புடைய இருக்காங்க, அல்லது ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க, யாராக இருந்தாலும் இந்த நிகழ்வோடு நின்று விடாமல் கடைசியாக எப்படி ஜல்லிக்கட்டு ஒரு போராட்டத்துக்கு நம்ம கடைசி வரை நின்றோமோ, அதுபோல் ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு தனிச்சட்டத்தை இயற்றும் வரை தொடர்ந்து போராடுவோம். எல்லா காலகட்டத்திலும் நான் உங்களோடு துணை நிற்பேன் என்பதை கூறிக்கொள்வதற்காகத்தான் இந்த விழாவிற்கு வந்து. நன்றி, வணக்கம். சமூக நீதிக்கான போராட்ட களத்தில் எனக்கு முன்னிந்திய ஏறுகளாக 50 வருடங்களுக்கு மேலாக போராடி வருகின்ற போராளிகளுக்கு இந்த மேடையில் இருக்கிற போராளிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி குழந்தை பிறந்திருக்கு. அதனால் வர முடியாத ஒரு சூழல். நான் தோழர் கௌசல்யா அவங்ககிட்ட நான் சொன்னேன். இருந்தாலும் அவங்க மறுபடியும் தோழர் நினைவூட்டுறதுக்கு உங்களுக்கு அடிச்சேன்னு சொல்லி எனக்கு அடித்தாங்க ஃபோன் நேற்று. நான் உடனே தோழர் திருமுருகன் காந்தி அவருக்கு ஃபோன் அடித்து, அந்த கௌசல்யா தோழர் அதை ரொம்ப இதாக ஈடுபாடாக அதை செய்கிறாங்க, என்னால் கலந்துக்கிட முடியாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதற்கு தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் என்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தைக்காண்டி தான் இன்னைக்கு காலையில் ஃப்ளைட் புக் பண்ணி 2 மணிக்கு ஃப்ளைட்டு, 2 மணிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை காரணமாக 1:30க்கு உள்ளே போகிறேன். அவன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான். மறுபடியும் அங்கேயே உட்காந்து 5 மணி ஃப்ளைட்டு, நான் 1:15க்கு உள்ளே வந்திருக்கேன். 5 மணிக்கு உட்காந்து மறுபடியும் கிளம்பி வந்துட்டோம். எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக வந்தேன்னா, தோழர் கௌசல்யா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க தான் இந்த இடத்துல நான் வந்தேன். தென் மாவட்டத்திலிருந்து கௌசல்யாவுக்கு நாங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பை உருவாக்குறதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம எடுத்துன்னு வந்தோம். நான் பெருசாக உங்கள்கிட்ட இந்த சமூக நீதியை பற்றி பேச முடியாது, பெரியவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த சமூக நீதிக்கான போராட்ட களத்தில் நிற்கிறவங்கிற முறையில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். தூத்துக்குடி திருநெல்வேலியில் 200 கொலைகள் உழுது. ஒரு ஆண்டுக்கு 200 கொலைகள். ஆனால் 200 கொலைகளில் 199 கொலையும் விடுதலை அடையுது. இதில் யார் வெட்டிட்டு போனால், மேலேருந்து ஒருத்தன் குதிச்சு வந்து வெட்டிட்டு போனான்னா அவனுக்கு தண்டனையே ஆகலை. காரணம் என்ன சொல்கிறான்? அது ரிட்டாலியன் மர்டரு, இவனோட செஞ்சான், அதுக்கு பதிலுக்கு செஞ்சான்னு சொல்கிறான். நாங்கள்லாம் கிறுக்கு பிடிச்சி அருவாளை பிடிச்சோமா?
நாங்கள் ஜாதிய புத்தி உள்ளவனா? தாழ்த்தப்பட்ட ஒரு வகுப்புலேருந்து ஒருத்தன் ஆயுதம் எடுத்துட்டான்னா அவனை என்ன சொல்கிறான்னா, என்னையும் ஜாதி வெறிக்குள்ளே கொண்டு வரான், ஜாதிய தலைவராக என்னை அடையாளப்படுத்துகிறான். ஆதிக்கத்து புத்திய அருவாள் எடுத்துகிட்டு வர்றவனுக்கும் அதை எதிர்த்து நின்று சண்டை போடுறவனும் நாங்களும் ஜாதி தலைவர் கிடையாது. அவன் ஜாதி வெறி பிடிச்சவன், அவனுக்கு எதிர்த்து நிற்கிறவன் நாங்கள் சமூக நீதிக்கான போராட்ட களத்தில் நிற்கிறவங்க. இந்த அரசு ரெண்டு பேர்த்தையும் ஒரே பார்வையில் பார்க்குது. நானும் ஜாதி தலைவன், அந்த ஆதிக்க வர்க்கத்தில் இருக்கணும் ஜாதி தலைவனா? அது எப்படி ஆக முடியும்? இதை தமிழக அரசு புரிஞ்சாலே இந்த ஆணவ சட்டத்தை ஈஸியாக கொண்டு வந்துடுவாங்க. இங்கே யார் போராட்டக்காரன் அப்படிங்கிறது இவங்க வரையறுக்கலை இன்னும். தோழர் கௌசல்யா இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போதே சமூக நீதினு பேசுகிற அந்த இயக்கம் வச்சுருவன் தூக்கு போட்டு செத்துருக்கணும். இதுக்குள்ளே சமூக நீதினு பேசி இயக்கம் நடத்துகிறவங்கலாம் தூக்கு போட்டு செத்துருக்கணும். ஏன்னா இந்த தம்பி கவின் படுகொலை நடக்கு. வழக்கமாக அந்த படுகொலை எப்படி போயிடும் அப்படின்னா, அந்த ஜாதிய தலைவர்லாம் வருவாங்க, சேரை போட்டு உட்காருவாங்க, பேசுவாங்க. அந்த ஜாதி போராட்டமாக அதை கொண்டு போய் அறுப்புறு முறைக்கு பாடியை வாங்கி கொண்டு அடக்கம் பண்ணால் முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த போராட்டம் வேறு ஒரு பாதையை நோக்கி நகர்ந்ததுக்கு தோழர் கௌசல்யா ஒரு முக்கியமான காரணம். உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா தொடர்ந்து வருஷத்துக்கு 20 பாடியை கொலை பண்ண பாடியை வாங்குகிறோன்னா, நான் போய் அந்த நிகழ்வு ஃபுல்லாக அட்டன் பண்ணுறேன். அந்த வகுப்பை சார்ந்தவங்கிறதுனால நான் போய் நிற்க வேண்டியிருக்கு. அதனால் எனக்கு தெரியும். இந்த படுகொலையும் அதே சூழலில் போயிருமோ நான் நினச்சேன். ஏன்னா கொங்கு பகுதியில் ஐயா பாப்பா மோகன் அவர்கள் அந்த தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரி இதுக்கு எவனும் வாங்கி கொடுக்க வரமாட்டான்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது தென் மாவட்டத்தில் நடக்கிற படுகொலை. இங்கே முதலமைச்சரே அதை பேச யோசிக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி பேச யோசிக்கிறாரு. இங்கே யாருமே அதை பற்றி பேச தயாராக இல்லை. அப்போ தான் நான் தூத்துக்குடி இருந்து ஒரு வேலை பார்த்தோம். அந்த வேலை பார்க்குற புத்தி எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா, தோழர் திருமுருகன் காந்தி அவர்கிட்ட பழக்கத்தில் இருந்ததுனால அந்த புத்தி. உடனே இவங்களுக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணேன். தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கு ஃபோன் பண்ணேன், தோழர் வன்னியரசு அவர்களுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த பொண்ணு கௌசல்யா அவங்களோட நம்பரை ஒரு தம்பிகிட்ட வாங்கி நான் சொல்கிறேன், இப்படிலாம் இருக்குது, இந்த போராட்டத்தை வேறு பாதையை நோக்கி நகர்த்தணும். நான் அதை முன்னாடி நின்றுன்னா என்னை சொல்லுவாங்க, இவன் அதே சாதியை சேர்ந்தவன், இவன் அதை முன்னெடுக்கிறான்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஜாதி ஃபுல்லாக அதை கையில் எடுத்து ஏதாட்டு பேசிகிட்டு இருப்பான். அது சட்ட ஒழுங்கு முரணான பிரச்சனையாக போயிருன்னு சொல்லி அதை ஆப் பண்ண பார்ப்பான். அப்போ தோழர் திருமுருகன் காந்தி சென்னையில் சாலை மறியல் பண்ணுறார். அது பூராமல் வெடிக்கு. அப்புறம் தோழர் கௌசல்யா அந்த ஆன் ஸ்பாட்டுக்கு வராங்க. என்னைய போலீஸ் வீட்டு காவலில் வச்சுருக்குறாங்க, என்னைய போகக்கூடாது. அப்போ இவங்களெல்லாம் நான் இங்கேருந்து இயக்கிட்டே இருக்கிறேன். அந்த போராட்டங்கள் அந்த வேறு வடிவம் நோக்கி போணுச்சு. இன்றைக்கி சென்னையில் சமூக நீதிக்கு யாரெல்லாம் உண்மையாக குரல் கொடுக்குறாங்களோ அவங்க இந்த மேடையில் உட்காந்து அந்த போராட்டத்தை கையில் எடுக்கும்போதே இந்த போராட்டம் வெற்றியை நோக்கி சிறப்பாக போயிட்டுருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதற்கு முன்னாடி எத்தனையோ படுகொலை நடந்திருக்கலாம். ஆனால் இந்த கவின் படுகொலை தான் கடைசி படுகொலையாக இருக்கணும். தமிழக அரசு இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான அந்த சிறப்பு சட்டத்தை இயக்கணும். அதற்கு இந்த தலைமைகளோட இந்த தமிழர் ஆட்சி கழகம்ன்ட்டு நடத்துகிற எங்கள் இயக்கமும் உறுதுணையாக நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைவின்றேன். நன்றி, வணக்கம்.